بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولمن صبر وغفر إن ذلك لمن عزم الأمور. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: وما زاد الله عبدا بعوف إلا عزا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏகவல்லம் ஆகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் முடித்தாட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மௌலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதனாக பிறந்த அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் ஒருவர் மற்றொருவருக்கு செய்யக்கூடிய தவறு என்பது அது சில நேரங்களில் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது. அந்த நேரங்களில் இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டுகிறது: ஒரு மனிதன் அநீதம் இழைத்து விட்டால் நீ விரும்பினால் பழிக்கு பழி வாங்கலாம், பாதிக்கப்பட்டவனை பார்த்து சொல்கிறது. இரண்டாவது, நீ விரும்பினால் மன்னித்து விடலாம். இந்த இரண்டில் மிகச் சிறந்ததாக இஸ்லாம் பார்ப்பது மன்னித்து விடுதல் என்பதைத்தான் பார்க்கிறோம். இன்று பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெண் ஏமன் நாட்டுக்கு வேலைக்கு போய் ஏதேனும் ஒரு குற்றத்தில் அகப்பட்டு அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை என்ற அந்த நாடு தீர்ப்பு விதித்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய கேரளாவுடைய மிகப்பெரிய முஃப்தி அபூபக்கர் ரஹிமஹுல்லாஹ் முஸல்லியார் அவர்கள் அதில் தலையிட்டு தூக்கு தண்டனையுடைய நாளை பிற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று இது பெரிய அளவில் இந்தியாவிலே பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து ஒரு ஆலிம் ஏன் தலையிட வேண்டும், ஒரு அறிஞர் ஏன் தூக்கு தண்டனை கைதியை அது தக்க தருணத்தில் தூக்கு தண்டனைக்கு ஏற்றாமல் அதை தள்ளி வைக்க வேண்டெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய பார்வையில் மன்னித்தல் என்பது மிகப்பெரிய மகத்தானது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. வலமன் ஸபர வகஃபர, உனக்கு ஒரு மனிதன் அநீதம் இழைத்தாலும் கூட நீ பொறுமை காத்து அவனை மன்னித்து விடுவது என்பது இன்ன ذلك لمن عزم الامور, அது மிக வீரமான செயல் என்பதாக அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். பழிக்கு பழி வாங்கிறது ஒரு இயல்பு. அதை தாண்டி அவனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சரி அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு வீரமான செயல்னு அல்லாஹ் இங்கே குர்ஆன்ல சொல்றான். அது உயர்ந்த நல்லடியார்களின் பண்பு என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. சுருக்கமா சொல்றதா இருந்தா, உலகத்துல அதிகமாக அநீதிக்கு ஆளான ஒரு மனிதர் யார் தெரியுமா? உலகத்திலேயே அதிகமான அநீதிக்கு ஆளானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முடுக்கிவிட்ட காலத்தில் அவ்வளவு அநீதிக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அடிப்பவர்களெல்லாம் அடிக்க, திட்டுபவர்களெல்லாம் திட்ட, ஏச பேச, துன்புறுத்த,
பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் தலாக்கு வாங்கி கொடுக்க கொஞ்சம் நஞ்சமல்ல, இருந்த காசு பணங்களை எல்லாம் செலவழித்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுக்க பாடுபட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அநீதிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய துன்பங்களை தர முடியுமோ அவ்வளவு துன்பங்கள். ஊர் முழுக்க சேர்ந்து நபியவர்களை சார்ந்தவர்களை ஊர் விளக்கெல்லாம் செய்து வைத்தார்களே. நபியவர்கள் அப்படி பெரிய குற்றம் எதுவும் செய்யவில்லை. இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொண்டது மட்டும்தான். அதற்காக ஊர் விளக்கு செய்யப்பட்டு கட்டிய மனைவிக்கு போதிய அளவிற்கு உணவு கொடுக்க முடியாமல், மருத்துவ வசதி செய்து கொடுக்க முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அநீதத்திற்கு இழைக்கப்பட்டாலும் கூட நபி அவர்கள் அநீதம் இழைத்த எல்லோரையும் மன்னித்தார். மன்னிக்கும் மனப்பக்குவம் என்பது அது இறை தூதர்களின் பக்குவம், இறை தூதர்கள் வழிவந்த நல்லடியார்களின் பக்குவம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களின் பக்குவம் மன்னித்தல் என்பது. உலகத்துல நிறைய அநீதம். சில நேரங்கள்ல கட்டுன கணவன் மனைவிக்கு அநீதம் செய்யறாங்க, பெத்த பிள்ளைக்கு அநீதம் செய்யறான், தாய் தகப்பனுக்கு பெத்த பிள்ளை அநீதம் செய்யறான். இப்படி அநீதத்தின் வகை உலகம் முழுக்க நிறைய. எவ்வளவோ முதலாளிமார்கள் தன்னுடைய பணியாளரிடத்தில் அநீதம் இழைக்கிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் அநீதம் இழைக்கிறார்கள். அநீதத்தின் வகைகள் நிறைய இருந்தாலும் எல்லாத்துக்கும் அழகிய தீர்வும் மன்னித்து விடுதல். மன்னிக்கிறதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது, மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபி இல்லா இஸ்ஸன். அநீதம் இழைக்கப்பட்ட பிறகும் ஒரு மனிதன் அநீதம் செய்தவனை மன்னித்தால் அந்த மன்னிப்பு அல்லாஹ் தஆலா அதன் மூலம் அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நமக்கு யாரேனும் ஒருத்தன் பிரச்சனை கொடுத்துட்டான், நமக்கு ஏதேனும் நஷ்டத்தை உருவாக்கிட்டான், அந்த நஷ்டம் உயிர் நஷ்டமா இருக்கலாம், பொருளாதார நஷ்டமா இருக்கலாம், அல்லது மானபங்கப்படுத்துறதா இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில நமக்கு பிரச்சனையை தந்தாலும் கூட சரி போனா போயிட்டு போது, அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன் அப்படின்னு மன்னிக்கிறாங்கல்ல, இறங்கி வர்றாங்க இல்லையா, அந்த இறங்கி வர்றவங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியத்தால் உயர்த்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ் கண்ணியம் கொடுத்து வசத்தினாதான் அது உண்மையான கண்ணியம். அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கலன்னா அது கண்ணியமே அல்ல. எந்த அளவு உலக ரீதியா பாக்குறோம்ல, ஒரு பெரிய பணக்காரர் அல்ல ஒரு அதிகாரத்துல இருப்பவர், ஒரு மேல் அதிகாரி வந்தாருன்னா கொஞ்சம் பேரு அப்படியே பம்முற மாதிரி கண்ணியம் காட்டுற மாதிரி இருப்பாங்க. அவர் போன பிறகு சண்டால மோசமானவன் அப்படி இப்படின்னு அவனை கழுவி குடிக்கிறாங்களா இல்லையா, அசிங்கமா அவனை பத்தி திட்டுறாங்க பேசுறாங்களா இல்லையா. இது ஒரு போலியான கண்ணியம். அல்லாஹ் கண்ணியம் கொடுக்க முடிவு பண்ணிட்டா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நாம விளைஞ்சி அந்த கண்ணியத்தை அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருவோம். அப்போ மன்னிக்கிற மனப்போக்கம் யாற்ற இருக்குதோ அவங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் வசத்து தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இறங்குச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இறங்குது. குதில் ஆஃபுவ, நீங்கள் நபியே மன்னிப்பை கையாளுங்கள். வஅமுரு பில் உர்ஃபி, நீங்கள் அந்த மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், உங்களுக்கு துன்பம் துயரங்கள் கொடுத்த அந்த முட்டாள்களை அறிவினர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களுக்கு இஸ்லாம் என்பதை அழகான முறையிலே எடுத்து சொல்லுங்கள், நல்லதை ஏவுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறங்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளங்கல, இதுக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னு விளங்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையே கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இந்த வசனம் இப்படி இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டு அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொன்னா, அதாவது ஹுவ அன் தஸில மன் கதஅக, நபியே உங்க உறவே வேணாம்னு யாரெல்லாம் உங்களை விட்டு துண்டித்து வாழ்வார்களோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்கள். நீங்க சேர்ந்து வாழணும். உங்களை யாரெல்லாம் வேறான்னு சொல்றானோ அவரோடு நீங்க சேர்ந்து வாழணும். அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். உங்களுக்கு
தடுத்து யார் வாழுகிறான்? உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் விடாம தடுக்கிறானா இல்லையா? உங்களுக்கு வர வேண்டியது, உங்களோட சேர வேண்டிய ஆளுகளை, உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை, அப்படி இப்படின்னு உங்களுக்கு நல்ல விஷயத்தை தடுக்கிறானா இல்லையா? அவனுக்கு நீங்கள் கொடுத்து வாழுங்கள். அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், உங்களுக்கு அநீதம் இழைத்த எல்லோரையும் மன்னித்து விடுங்கள். இது மூணு தான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தப்சீர் ராசியிலே, தப்சீர் ஷமக்ஷரியிலே, தப்சீர் தபரியிலே ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த செய்திகள் பதிவு செய்யப்படுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றானே, அநீதம் சின்னது பெருசு இல்லை, எவ்வளவு பெரிய அநீதம் பண்ணி இருந்தாலும் சரி அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அநீதம் இழைக்கிறவன் அறிவீனத்தாக இருக்கிறான், முட்டாளா இருக்கிறான், அதனால நீங்க அவனை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு நல்லதையும் எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறானா இல்லையா? அப்ப மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுக்கு மிகுந்த பிரியமானது. அல்லாஹ் அதைதான் மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தான் கஃபூர் ரஹீம், எல்லா பாவங்களையும் மன்னிச்சு கிருபை செய்கிறவன் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு, அஃபூன்னு ஒரு பேர். அஃபூன்னு சொன்னா செஞ்ச பாவத்தினுடைய அடிச்சு விட முதற்கொண்டு அடிச்சு விட்டுறதுன்னு அர்த்தம். பாவத்தை மன்னிச்சு அந்த சுவடு இருக்குமில்ல, அந்த சுவடையும் துடைச்சு எரிஞ்சிடுறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா அஃபூவாக இருப்பதால் அடியாறுகளையும் அஃபூவாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா விரும்புவது அதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொந்த பந்தங்களை எல்லாம் அனுசரிச்சு வாழ்வான். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பெரிய காசு பணம், பெரிய பணக்காரரும் கூட. அவர் எந்த அளவுன்னு கேட்டா, மிஸ்தகம் ஒருத்தர் இருந்தார், அவங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தர். மிஸ்தகுக்கு எல்லாமுமா அபூபக்கர் தான் இருந்தான். எல்லாமும் அவருக்கு காசு பணம், குடும்பம் நடத்துற அது இது எல்லாம் இவங்கதான் தருவான். மொத்தமும் இவங்க தான் கொடுப்பாங்க. மாசம் மாசம் ஒரு பெரிய தொகையை தந்துருவாங்க மிஸ்தகுக்கு ரலியல்லாஹு தஆலா, அவருக்கு கொடுத்துருவாங்க. ஆயிஷா அம்மாவின் மீது தப்பான பெண் என்று இட்டு கட்டினார்கள். மதீனா முழுக்க நயவஞ்சகரை இட்டு கட்டினார்கள். ஆயிஷா அம்மாவுக்கு வேற ஆணோட தொடர்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு இட்டுக்கட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா அம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மா, ஆயிஷா அம்மாவின் மீது தப்பான பெண்களும் இட்டு கட்டினாங்க. நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் இட்டு கட்டுறாங்க. இது தெரியாம மிஸ்டரும் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டார். மிஸ்டரும் அப்படி சொல்ற மாதிரி ஆள் ஆயிட்டார். ஆமாமா, ஆயிஷாவுக்கு அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டார் மிஸ்டர். என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது, எல்லாரும் பேசுறாங்கன்னு அவரும் பேசுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு செய்தி கிடைச்சிச்சு, ஊர்ல பல பேர் பேசுறான், உங்க சொந்தக்காரன் நீங்க கொடுத்து வாழ்ற மிஸ்டரும் பேசுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் அபூபக்கர் ரலியல்லாஹு. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ரோஷம் கோபம் சொன்னாங்க, அப்படியா மிஸ்டர் பேசினாரு, இனிமே ஒரு நயா துட்டு கூட மாசம் மாசம் நான் பெருந்தொகை கொடுத்து வந்தானா இல்லையா, அந்த மிஸ்டருக்கு ஒரு துட்டு கூட இனிமே கொடுக்க மாட்டேன். மிஸ்டரும் என் மகளை தப்பா பேசுறாரா இல்லையா அப்படின்னு மிஸ்டருக்கு காசு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியமே பண்ணிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சத்தியமே பண்ணிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அபூபக்கரை கண்டிச்சு அப்படியெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய வசனத்தை இறக்கிட்டான். இறக்கி அதுல அந்த வசன இறுதியில் எப்படி முடியுது, அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்க நீங்க விரும்பலையா? அல்லாஹ் மன்னிப்பாளன், கிருபையாளன், உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லி இறக்கி முடிச்சுட்டான். இந்த வசனம் இறங்குனதுதான் தாமதம். அபூபக்கர் எனக்கு கிடைச்சிருச்சு செய்தி, உங்க விஷயமாக அல்லாஹ் நீங்க பண்ணின சத்தியம் தப்புன்னு சொல்லி கண்டிச்சு வசனத்தை இறக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பலா வல்லாஹி, ஏன் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காம இருக்கணுமா? அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும். வல்லாஹி, அல்லாஹ் நீங்க மீது சத்தியமாக, இன்னா நுஹிப்பு அன் தக்ஃபிர லனா ரப்பனா, ஏவா எங்கள் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. இப்படி என்ன கட்டளை போடுற? மிஸ்டருக்கு நான் எப்போது போல கொடுக்கணும் அப்படித்தானே? இல்ல, இதை விட இனிமேல் நிறைய கொடுப்பேன். நான் மிஸ்டகம் மன்னிச்சுட்டேன்,
மிஸ்டரை ஏதேனும் ஒரு சூழல் காரணமாக என் மகன் மேல தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நான் இதுவரைக்கும் கொடுத்து வந்தேன்ல ஒரு குறிப்பிட்ட ரூபா, அதை விட இனிமே கூட தான் கொடுப்பேன். மிஸ்டர் விஷயத்துல ரப்பு நீ என்னைய கண்டிச்சுட்ட, இனிமே நான் உன் அன்பை உன்னுடைய மன்னிப்பை எதிர்பார்த்தவனாக நான் இனிமே நிறைய கொடுப்பேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு மன்னித்தார்கள் என்பதாக இமாம் திர்மிதி இந்த நபிமொழியை பதிவு செய்திருக்கிறார். அப்போ அல்லாஹ் விரும்புறது என்ன? மன்னிப்பு தான். அல்லாஹ் விரும்புறது மன்னிப்பு. இது எல்லா வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பை கைக்கொண்டதால் தான் அவங்க மௌத்தா போறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான தோழர்களை அவர்களால் உருவாக்க முடிந்தது. பெரிய பெரிய கூட்டத்தார்கள் நபியர்கள் மன்னிப்பை பெற்றதால் தான் அவர்களெல்லாம் இஸ்லாம் ஆனார்கள். காலித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மன்னிச்சதுனாலதானே அவர் ஈமான்தாரியாக ஆனாரு. அதே போல இக்ரிமா ரலியல்லாஹு இந்த 2 பேரும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்த களத்தில் அந்த பல் உடைவிடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இக்ரிமா ரலியல்லாஹு காலித் ரலியல்லாஹு 2 பேரும் அன்னைக்கு முஸ்லீம் இல்ல, 2 பேரும் அன்னைக்கு முஸ்லீம் கிடையாது. உஹது யுத்த களத்துல ஆரம்பத்துல முஸ்லீம்களுக்கு வெற்றி வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 பேரும் ஓடுற மாதிரி ஓடி ரிப்பீட் ஆகி உள்ள களத்துக்குள்ள வந்து துவசம் பண்ணாங்க. முஸ்லீம்களை அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த அடிச்சு நொறுக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பல்வி ஷஹீதாக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு உடல் ரீதியாக சேதாரம் உண்டானது. இவ்வளவு பெரிய சேதாரத்தை செய்தது யாரு? இக்ரிமா ரலியல்லாஹு காலித் ரலியல்லாஹு தான். அப்படிப்பட்டவங்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்களா இல்லையா? மன்னிக்கலன்னா இக்ரிமாவை உலகத்துக்கு யாருமே தெரியாம போயிருக்கும். காலித உலகத்திற்கு யாருமே தெரியாம போயிருக்கும். பெருமானார் மன்னிப்பு கிடைத்ததால் அவர்கள் 2 பேரும் ரலியல்லாஹு தஆலா என்ற அந்த பட்டத்திற்குள் வந்து விட்டார்களா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட ஓட விரட்டினாங்க மக்காவுல இருந்து. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, அதாவது ஒரு 6 வருடத்திற்கு பிறகு அந்த ஊரே தன் வசமானது. மக்காவின் மன்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகி போனார்கள். மொத்த மக்கா கண்ட்ரோல் நபி அவர்கிட்ட வந்துருச்சு. எந்த மக்கா மக்கள் விரட்டினாங்களோ அந்த ஊரே நபிக்கு வசமாகி போனது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மக்காவும் வசமாயிடுச்சேன்னு சொல்லி அங்க இருந்த பல பேர் பயந்து ஊரை விட்டுதான் ஓடுனாங்க. அப்ப ஓடுனவர்தான் இக்ரிமா. ரசூலுல்லாஹ் வந்த முஹம்மது நம்மளை பிடிச்சாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஏன்னா முஹம்மதுக்கு அவரை சார்ந்தவருக்கு நிறைய சேதாரத்தை நாம உருவாக்கி இருக்கிறோம். பிடிச்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியும். இக்ரிமா அந்த நேரத்துலதான் ஓடுனாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு வசனத்தை ஓதுனாங்க. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, மக்கா உங்க வசமாயிடுச்சு, இப்ப இந்த காபிர்களை, இந்த இணை வைப்பார்களை இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதினார்கள். கால லா தஃரீப அலைக்குமுல் யௌம யக்ஃபிருல்லாஹு வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? தனக்கு அநீதம் இழைத்த உடன்பிறப்புகள் வந்த பொழுது, எப்பா இன்னைக்கு நான் வாழ்க்கையில மேல இருக்கேன், வாழ்க்கையில கீழே இருக்கிறீங்க, கொடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், வாங்குற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு காலத்துல என்ன கொலை பண்ண முடிவு பண்ணீங்களா இல்லையா? அதனால நான் அந்த பழசை எல்லாம் நினைக்கிற, நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு உபகாரமும் பண்ணாங்க. அது அல்லாஹ் அந்த யூசுப் என்ன சொன்னாரு அப்படிங்கறது அல்லாஹ் இங்க குர்ஆன்ல பதிவு பண்ணியிருக்கான். அந்த வசனத்தை தான் ஓதுனாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்கள் மீது நான் எந்த குற்றமும் சொல்ல போவதில்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் எல்லோர் பாவங்களையும் மன்னிக்கட்டும். அவன் தான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, இன்னைக்கு யாரு களிமா சொல்றீங்களோ களிமா சொன்னவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். எவ்வளவு பெரிய பெரும் துரோகங்கள் பெரும் பிரச்சனைகளை கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னபோதுதான் இக்ரிமா ரலியல்லாஹு ஓடி வந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து களிமா சொன்னாங்கன்னா வருது. அதன் பிறகு நிறைய தோழர்கள் களிமா சொன்னாங்கன்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு கூட நினைச்சா யார வேண்டாலும் அடிக்கலாம், வெட்டலாம், குட்டலாம், அதாவது மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கலாம், எப்படி வேண்டாலும் பண்ணலாம். ரசூலுல்லாஹ் எதையுமே செய்யல, மொத்த மக்களையும் மன்னிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் எல்லோரும் ஈமான் கொண்டார்களா இல்லையா? அப்போ மன்னிப்பினுடைய அந்த காரணத்தால் தான் பலருக்கும் ஈமான் கிடைத்திருக்கிறது என்று பாருங்கள்.
அதாவது சஃபியா அம்மா பெருமானார் காலத்திற்கு பிறகு சஃபியா அம்மா யூதரில் இருந்து முஸ்லிம் ஆனவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி யூதரில் இருந்து முஸ்லிம் ஆனவங்க. அந்த அம்மாட்ட நீண்ட காலமா ஒருத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, ஒரு அடிமை பெண் வேலை பார்த்தா. அவ என்ன நினைச்சாலும் தெரியல, ஹலீஃபா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்ல ஆரம்பிச்சா, ஒண்ணுக்கு ரெண்டா. எந்த அளவுன்னு கேட்டா, எங்க முதலாளி சஃபியா அம்மா அவங்க சனிக்கிழமையை புனித நாளா கருதுறாங்க. சனிக்கிழமை யார் புனித நாளா கருதுவாங்க? யூதர்கள் தான். அவர்களுக்குத்தான் வாரத்தினுடைய ஒரு நாள் புனித நாள் அது சனிக்கிழமை. இந்த அம்மா போய் சொல்றா, சஃபியா அம்மாம சனிக்கிழமையை அதாவது இவர் புனித நாளாக கருதுகிறார், யூதர்களோடு ரொம்ப நெருங்கி பழகுகிறார் அப்படின்னு 2 குற்றச்சாட்டை வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு உடனே சஃபியா அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, உங்க வீட்டு ஆளும் உங்களை பத்தி இப்படி 2 குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்ன அப்படின்னு. அப்போ சஃபியா அம்மா சொன்னாங்க, அதாவது எனக்கு அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை புனித நாளாக தந்திருக்க, நான் ஏன் சனிக்கிழமையை கொண்டாட வேண்டும்? நான் மூமினாக முஸ்லிமாக இருக்கிறேன். அடுத்து யூதர்களோடு ஒட்டுமுறவு என்று சொல்கிறார்களே, என் உறவுகள் எல்லாம் யூதர்கள் தானே, நான் யூதர்கள் இருந்து வந்த பெண் தானே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஸ்லிம் அல்லாதவர்கள் உறவை பார்க்க கூடாது. ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் தன்னுடைய அந்த இறை நம்பிக்கை விட்டு வெளியே இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் அந்த உறவை பேணணும். அம்மானா அம்மாவுக்கு செய்கிறது, தகப்பனுக்கு தாய்க்கு உடன்பிறப்புக்கு மாமானுக்கு மச்சானுக்கு செய்யற எல்லாத்தையும் செய்யணும். உறவை விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஈமான் தான் நம்ம கொண்டிருக்கோம், அவங்க ஈமான் இல்லாம இருக்காங்க, உறவு முடிக்க கூடாது. அப்ப நான் ஈமான் கொண்டிருக்கேன், என்னுடைய உறவுகள் எல்லாம் யூதர்களாக இருக்கிறாங்க, நான் உறவை பேசுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே இதை யாரு உங்களுக்கு சொன்னது? உங்க வீட்டு வேலைக்காரி தான் சொன்னா. சொன்ன உடனே சஃபியா அம்மா அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு ஏசல, பேசல, திட்டல, அடிக்கல, எதுவும் செய்யல. அந்த அம்மாவை கூப்பிட்டு, இனிமே நீ என்கிட்ட வேலைக்கு இருக்க வேண்டாம், என்கிட்ட அடிமையா இருக்க வேண்டாம், உன்னைய நான் அடிமையில இருந்து உரிமை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உரிமை விடுறதுன்னு சாதாரணமானது அல்லங்க. அதாவது இன்னைக்கு ஒரு உயர்ந்த காருன்னு சொல்றோமா இல்லையா, அந்த உயர்ந்த காரை வாங்க எவ்வளவு காசு ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி 8 கோடி 10 கோடிக்கெல்லாம் கார் இருக்கா இல்லையா? அப்படி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமம் தன்னிடத்தில் பணியாளராக இருப்பவரை சுதந்திரமாக விடுதல். ஒரு 7-8 கோடி ரூபாய் தர்மம் கொடுத்தா எவ்வளவு பெருசா பேசுறோமா இல்லையா? அதை விட பன்மடங்கானது அன்றைய காலத்திலே அடிமைகளை உரிமை விடுதல். அப்ப தனக்கு பிரச்சனை தந்தாலும் கூட, தன்னை பற்றி இட்டுக்கட்டி பேசினாலும் கூட, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அந்த அம்மா அந்த பேசுன அந்த பெண்ணை உரிமை விட்டுட்டாங்களே, வேணாம் இனிமே நீ என்கிட்ட இருக்க வேண்டாம், நீ போய் சேருன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பெண்ணை மன்னித்து அந்த பெண்ணுக்கு உபகாரத்தையும் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்போ இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்ல வருவது, எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணினாலும் சரி, உன் மனைவி ஏதேனும் எதிர்த்து பேசியிருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு முறை தப்பான முறையில் நடந்து கொண்டிருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவளை மன்னிச்சு நீ அவளை தாராளமாக அவளோடு குடும்பம் நடத்து. உன் பிள்ளைங்க உங்களுக்கு துரோகம் செய்தாலும் பரவாயில்ல, அல்லது தாய் தகப்பன், சில பேர் சொல்றாங்களா இல்லையா, எங்க அத்தா என்னத்தை படிக்க வச்சாரு, நானா கஷ்டப்பட்டு படிச்சு ஆளாகி இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறேன், எங்க அத்தா என்னை சின்ன வயசுல கடையில விட்டுட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எங்க அத்தா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு பெத்த தகப்பன் மேல, தாய் மேல அதை இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தாய் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தாய் தகப்ப குற்றச்சாட்டு உரிய ஆளாக இருந்தாலும் கூட, அநீதம் இழைத்திருந்தாலும் கூட, அவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. யாரு என்ன அநீதம் இழைத்திருந்தாலும் கூட அவர்களை மன்னிப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. தஃசீர் துர்ருல் மன்சூர்ல இப்படி ஒரு செய்தி வருது. அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுல ஒரு அடிமை பெண் இருந்தா, அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. விருந்தாளி வந்த போது அந்த விருந்தாளிட்ட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, பால் குடிக்கிற குழந்தை. அவங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணுன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. விருந்தாளிகளுக்கு கொஞ்சோண்டு சுடுதண்ணி போடுன்னு கேட்டாங்க. அந்த பணிப்பெண், அடிமை பெண் சுடுதண்ணி போட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு வந்தா. தூக்கிக்கிட்டு வரும் பொழுது அந்த அந்த விருந்தாளியினுடைய குழந்தையின் மீது தண்ணி கீழே விழுந்துருச்சு. கொதிக்கிறத தண்ணி விழுந்து மூஞ்சி முகரையெல்லாம் வெந்து போய் அந்த குழந்தை அந்த இடத்துல மௌத்தா போச்சு. சூடு தாங்காம பச்சை பிள்ளை அந்த இடத்துல மௌத்தா போச்சு. கடுமையான கோபம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு.
அந்த அடிமை பெண்ணை என்ன செய்யறதுக்கு மாதிரி வேகமா எந்திரிச்சு இதே தாக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அந்த பெண் உஷாரா ஒரு வசனத்தை ஓதுனான். சில மக்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் இப்படி இருக்கிறார்கள், கோபத்தை மென்று மிழுக்குவார்கள், செய்தவர்களை அநீதம் இழைத்தவர்களை மன்னித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் ஓதுன உடனே ஹுசைன் அலிக்கு வந்த கோபம் அப்படியே சர்வனு கீழே இறங்கிருச்சு. உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த அம்மா அந்த பெண்ணை பார்த்து, கதை அஃபல்லாஹு அன்கி, அல்லாஹ் நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கட்டும், இது ஹபீப் அன்த ஹர்வத்தும், நீ இனிமே அடிமையா இருக்க வேண்டாம், உன்னை நான் உரிமை விட்டுட்டேன், நீ போயிடலாம், என்கிட்ட இனிமே நீ வேலையாளா இருக்க தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய மனசு வரணும், எவ்வளவு பெரிய உயர்ந்த மனசு வரணும். அதாவது அடிமை பெண்ணை அடிச்சு துவசம் பண்ற காலத்துல அடிக்காம திட்டாம ஏசாம பேசாம நீ போமா பரவாயில்ல, நீ இனிமே சுதந்திரமா வாழு அப்படின்னு விடுறது இருக்க எவ்வளவு உயர்ந்த பண்பாக அன்றைக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ மன்னிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல, ஆனால் மன்னித்தால் அதுதான் வீரமான செயல் என்று குர்ஆன் பேசுது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா யுத்த களத்துல அவங்க உடல் சிதைக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு குடல் எல்லாம் பிடித்து வெளியே எறியப்பட்டது. அப்படியே அந்த ஒரு கோர நிலையில ஹம்ஸா ரலியல்லாஹு ஷஹீதாகி கடந்த பொழுது எப்பா இதை யாரு பண்ணதுன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வஹஷின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சரியா குறி பார்த்து அம்பு எய்து அவரை கொலை செய்தவர் அப்படின்னு சொன்ன உடனே பிற்காலத்துல வஹஷி ஈமான் கொண்டார். பிற்காலத்துல வஹஷி ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ் கரம் பிடித்து ஈமான் கொண்ட போது நீ யாருன்னு கேட்டாங்க. நான் தான் வஹஷின்னு சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து அவருடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க வஹஷியை பார்த்து. வாழ்க்கையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒருத்தரை பார்த்து மட்டும்தான் அந்த வார்த்தை சொன்னாங்க, வேற யார பார்த்தும் அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. ஏன்னா அவர் செய்தது மிகப்பெரிய குற்றம். அதாவது இந்த இஸ்லாத்திற்காக அரும்பாடுபட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நெருங்க முடியாத யுத்தகலத்துல யாரும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய வீரமான ஆளு தெரியுங்களா? எல்லாரும் ஒரு கையாலதான் வாள் வீசுவாங்க, ஒரு கையாலதான் வாள் வீசுவாங்க. ஆனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு கையிலையும் வாள் வீசுவாங்க, அந்த ரெண்டு கையும் நேர்த்தியா வீசுவாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய போர் வீரர், போர் தந்திரங்களை தெரிந்தவர். அவர் பக்கத்தை கூட போர்க்களத்துல யாரும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட மாவீரரை இந்த வஹஷி ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அம்பு எய்தி கொலை செய்தாரா இல்லையா? அந்த வஹஷி வர்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்ல வர்றார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா எதை வேண்டாலும் அந்த வஹஷிக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹஷியை பார்த்து ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொன்னாங்க, வஹஷி நீதானே அன்னைக்கு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணன, நான் உன்னை மன்னிச்சிடுறேன்ப்பா, ஆனா இனிமே வாழ்நாள்ல என் முகத்துல பிடிக்காது. ஏன்னா உன்னை பார்த்தேன்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருது, உன்னை நான் ஏதேனும் பண்ணிடுவனோன்ற மாதிரி தோணுது, அதனால வாழ்நாள்ல இனிமே என் முகத்துல பிடிக்காத வஹஷி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னையிலிருந்து மௌத்தா போற வர ரசூலுல்லாஹ் மரணம் அடையும் வர வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு அங்கதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்வைக்கு மட்டும் வரமாட்டாங்க, பார்வைக்கு மட்டும் வரமாட்டாங்க. எவ்வளவு பெரிய மன்னிப்பு வஹஷிக்கு! மற்ற அவர் இடத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல வேற யாராவது இருந்தா அப்படியெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் மன்னிக்க மனசு வராது. அவ்வளவு கோபம் வந்தது, எந்த அளவு உச்சகட்டமான கோபம். உஹது யுத்த களம் முடிந்த பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உடன் சிதைக்கப்பட்டதை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த எதிரிகளை இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பலிக்கும்படியாக நான் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பழிவாங்குவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கணும், அப்படி எல்லாம் நீங்க சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைய அன்பா கண்டிச்சு அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். அல்லாஹ் அன்பா கண்டிச்சு வசனத்தை இறக்கணும். அந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகுதான் வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு மன்னிச்சாங்க. அந்த உடலை சிதைத்த ஹிந்தா அம்மாவை ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. அதுக்கு காரணமான பலரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. மன்னிக்கிறது குணம் இருக்கு, அது ஒரு உயர்ந்த தாராளமான குணம். அதாவது பலிக்கு பலி வாங்குறது மனித சாதாரணமான இயல்பு, ஆனா அதை தாண்டி மன்னிக்கிறது இருக்குது, அது மிகப்பெரிய உயர்ந்த குணம்ங்கிறத இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது. இதை ஏன் நாம இந்த நேரத்தில் சொல்றோம்னு கேட்டா, மன்னிப்பு என்பது முக்கியமானது என்பதாக ஒரு முஃப்தியின் தலையீட்டால் வெளி உலகத்திற்கு வந்திருக்கு. கேரளாவினுடைய பாலக்காட்டு பகுதியில கொல்லங்கோடுன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து நிமிஷா பிரியான்னு ஒரு பெண்ணு
2015ஆம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு நரசு வேலைக்கு போறான். நரசு வேலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற தலால் அப்துல் மகதி அப்படிங்கிறவரோட கூட்டு சேர்ந்து ஒரு ஆஸ்பத்திரி திறக்கிறான். ஆஸ்பத்திரி திறந்து கொஞ்ச காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2017ஆம் ஆண்டு சவுதியினுடைய பார்டர்ல அந்த பெண் கைது செய்யப்படுகிறாள். கொலை குற்றத்தால் கைது செய்யப்படுகிறாள். என்னன்னு கேட்டா, இவரோடு பார்ட்னரா இருந்த அந்த மகதிங்கிறவரு, அதாவது தண்ணீர் தொட்டியில பொணமா கிடக்கிறாரு, இந்த கொலைய இந்த பெண்ணு தான் செய்திருக்கா அப்படின்னு சொல்லி 2017 கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுது. 2017 கைது செய்யப்பட்டவளுக்கு இப்ப தூக்கு தண்டனை முடிவு. கடந்த 16ஆம் தேதி, ஜூலை மாதம் 16ஆம் தேதி தூக்கு தண்டனை சொல்லி அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டார். தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த குடும்பத்தார்கள் எவ்வளவோ முட்டி மோதி அந்த தூக்கு தண்டனை குறைக்க முடியுமான்னு பாக்குறாங்க, முடியல. அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, ஏன் நீ தான் கொலை பண்ணியா என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அந்த பெண் மூலமாக வாக்குமூலம் இப்படி வருகிறது. அதாவது நானும் மகதியும் ஒரு ஆஸ்பத்திரி நடத்தும் பொழுது மகதி நல்ல மனுஷன் கிடையாது, என் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு, என் இருந்த காசு பணத்தை நிறைய பிடுங்கிட்டாரு, உடல் ரீதியாக எனக்கு அடியும் உதையும் நிறைய சித்திரவதை பண்ணாரு, அவருடைய தொந்தரவு தாங்க முடியாம நான் சொந்த ஊருக்கு போயிடலாம் நினைக்கும் பொழுது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு துப்பாக்கியை எடுத்து உன்னை கொன்றுவேன் அடிக்கடி என்னை பார்த்து மிரட்டுறாரு, பாஸ்போர்ட்டும் தரல, எனக்கு ஊருக்கு போகணும், இவற்றிலிருந்து நான் விடுதலை ஆகணும், ஒரே வழி பாஸ்போர்ட்டை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், அதாவது மயக்க மருந்தை நிறைய ஏற்றி அவருக்கு ஊசி போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் மயக்க மருந்துல படுத்துட்டாருன்னா அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நாம எப்படியாவது ஊருக்கு ஓடிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி நான் கொஞ்சம் மருந்து ஊத்த ஏத்தின ஊசியில அந்த மருந்து அதிகப்படியா ஆகி அவர் மூத்தாயிட்டாரு. நான் தப்பிக்கிறதுக்காக கொஞ்சமா ஏத்துறேன், அளவு தெரியாம அன்னைக்கு ஏத்திட்டேன், அதுல அவர் இறந்து போயிட்டாரு, நான் அவளை வேணும்னு கொலை செய்யல அப்படின்னு அந்த பெண் தரப்புல இருந்து வக்கீல் வாதாடுகிறார்கள். இது எல்லாம் இப்போது கேரளாவை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை முஃப்தி தலைமை முஃப்தி அபூபக்கர் முஸ்லியாருக்கு கவனத்திற்கு வந்த பொழுது அவர் நேரடியா ஏமன் நாட்டினுடைய நீதிபதிகளை தொடர்பு கொண்டு 16ஆம் தேதி தூக்குங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க. இந்திய அரசு முயற்சி பண்ணி தோல்வி கண்டது இந்த விஷயத்துல. மத்திய அரசு இந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை தள்ளி வைக்கும் முயற்சி பண்ணியது, ஆனால் ஏமன் நாட்டினுடைய அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. கேரளாவில் இருந்து ஒரு மார்க்க அறிஞர் பாக்கியாத்தில் முடித்த மிகப்பெரிய முஃப்தி அவர் சொல்லும் போது அங்கே செல்ல முடியாது. 16ஆம் தேதி தூக்கு தள்ளி வையின் இவர் சொல்றாரு. இவர் சொன்ன காரணங்கள் ஏதோ, ஆனால் இப்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண். அதாவது இந்த முஃப்தி இன்னும் அழுத்தம் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், அந்த பெண்ணை மன்னித்து விடுங்கள், அந்த பெண்ணை மன்னித்து விடுங்கள். அதற்கான தியத்து என்ன, அதற்கான பரிகாரம் என்ன, அதை அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய நிலை இப்படி என்று இவங்க தரப்பிலிருந்து எட்டி வைக்கப்படுது. உண்மை என்ன என்றோ யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மட்டும் அறிந்தவன். ஆனால் மன்னிப்பை இவர்கள் இங்கே இருந்து வலியுறுத்திய காரணத்தால் நீதிபதி பொதுவா அரபு நாட்டுல டேட் பிக்ஸ் பண்ணி இவர் தூக்கு தண்டனை முடிவு பண்ணா நேரம் காலம் எல்லாம் தவறாம கரெக்டா முடிஞ்சிடும். அதுல எதையும் யாருக்காகவும் தள்ளி வைக்க மாட்டான். அரபு உலகத்தினுடைய தீர்ப்பில் இதுதான் வரலாறை மாற்றி புரட்டி போட்டு இருக்கிறதே, இன்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதே. ஆனா இது உண்மையா இருக்க, இதாவது தவறை மட்டுமே பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த செய்தித்தாள்கள் தினசரிகள் என்ன தெரியுங்களா சொல்றான், மத்திய அரசு தலையிட்டு அந்த தூக்கு தண்டனை கைதியை நேரத்தை காலத்தை தள்ளி வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய தப்ப சொல்றான். ஒரு முஸ்லிம் தலையிட்டு, ஒரு மார்க்க அறிஞர் ஆலிம் தலையிட்டு அந்த தீர்ப்பை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார். உண்மையை சொன்னா உனக்கு என்ன வலிக்குது? ஆனால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள், கேரளாவில் இருப்பவர்கள், அந்த பெண்ணுடைய கணவர், குடும்பத்தார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், மத்திய அரசு தலையிட்டு பலனளிக்கவில்லை, அபூபக்கர் முஸ்லியார் தலையிட்டால் எங்களுக்கு பயன் தந்திருக்கிறது என்று அவர்களே நேரடியாக பேட்டி கொடுக்கிறார்கள். சொல்ல வருவது என்னவென்றால், மன்னிக்கும் குணத்தால் ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட தள்ளி வைக்க முடிகிறதா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிக்கும் மனப்பக்குவம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, இறை தூதர்களுக்கு, நல்லவர்கள், நாதாக்களுக்கு பிடித்தமானது. வல்லோன் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய
உண்மை நிலையை அறிந்த அல்லாஹு தஆலா அந்த பெண் நல்லவளாக இருந்தால் அவளுக்கு போதிய விடுதலை வாங்கி தருவானாக. ஒரு ஆளின் தலையிட்டு ஏதேனும் ஒன்று நடந்திருக்குமே ஆனால் இந்திய வரலாறு அது உண்மையாகவே நீதமாகத்தான் இருக்கிறோம். இந்திய வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்போமே ஆனால் ஒரு ஆலிம்கள் ஏதேனும் ஒரு விஷயத்திலே தலையிடுவார்களே ஆனால் அது உண்மையாகவே வெற்றி கண்டு இருக்கிறதே. இந்த ஆலிமுடைய அந்த தலையிட்டு வெற்றி காண வேண்டும் என்று நாமும் துவா செய்ய வேண்டும். மனித நேயம் இந்திய தேசத்தில் இன்னும் இருக்கிறதே. ஒரு முஸ்லிம் தலையிட்டால் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய அந்த தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம்களை பொறுத்தவரை மதம் பார்ப்பதில்லை, ஜாதி பார்ப்பதில்லை. உதவும் விஷயத்தில் நீதி என்னமோ நேர்மை என்னமோ அதற்காகத்தான் பாடுபடுவார்கள் என்ற மனித நேயத்தை ஒரு ஆலிம் போதிக்கிறார். வல்லோன் அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா இந்திய தேசத்தில் மனித நேயத்தை மீண்டும் உயிரோடு வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.